கோவக்காய் பொரியல். அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது கோவக்காய் பொரியல் செய்ய போகிறேன். கோவக்காயை எடுத்து கழுவி வைத்து பொடியாக நறுக்கி வைத்துள்ளேன். அதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வைத்துள்ள கோவக்காய், வத்தல் பொடி, கருவேப்பிலை, உப்பு, ஆயில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஊற்றுவோம். எண்ணெயை ஒரு கடாயை வானிலையில் வைத்து சிறிது எண்ணெய் ஊற்ற வேண்டும். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற பாருங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ சிறிது கடுகு போடுறோம். சிறிது கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை. இதே கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகுது. கருணைக்கிழங்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு மூல நோய்க்கெலாம் நல்லது. கருணைக்கிழங்கு குழம்பு. பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. கோவக்காய் பொரியல் நீண்டாக இருக்கும், பார்த்துடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், அருமையாக இருக்கும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு தான் கோவக்காய் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இது நல்ல பருப்பு குழம்புக்குலாம் நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கருணைக்கிழங்கு குழம்புங்கிறதுனால கோவக்காய் வச்சுருக்கேன். கருணைக்கிழங்கு குழம்பு நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம். மூல நோய்க்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப சூட்டை தணிக்கக்கூடிய கிழங்கு தான் கருணைக்கிழங்கு. அதுக்கு கருணைக்கிழங்கு மூல நோய்க்கு எல்லாம் ரொம்ப நல்லது. நல்ல சூடு தணியும். வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம கருணைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்லாம். கருணைக்கிழங்கு குழம்புக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அது பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கல அந்த கோவக்காயை எடுத்து நல்லா வதங்கட்டுங்க. கோவக்காய் கொஞ்சம் வதங்கிருக்க நேரம்ல நல்லா வதங்கட்டும். இன்னும் கோவக்காய் நல்லா அருமையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பார்க்குறீங்க, இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வதக்கலாம். சிறிது உப்பு போடணுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கணும். சிறிது மஞ்சத்தூள், லைட்டாக ஒரு சிறிதளவு மஞ்சத்தூள்,
மிளகாய்த்தூள், நல்லா கிளறி நல்லா வதக்கணும். அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும், வத்தல் பொடி மஞ்சள் பொடியெலாம் போட்டுக்கோங்கள, அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி இறக்கி வச்சுட வேண்டியதான். சாப்பிட வேண்டியதுதான்.